தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/7/2025 திங்கட்கிழமை. பூரம் நட்சத்திரம் இரவு 8:04 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். 2 விழாக்கள். ஒன்று ஆடிப்பூரம், அடுத்தது நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் என்றாலே இன்றைக்கும் முன்னோர்கள் வழிபாடு படைப்புகளை சிலர் மேற்கொள்வார்கள். அதே போல ஆடிப்பூரத்தன்றைக்கு பச்சை பயிரை ஊற வைத்து முளைக்கட்டிய தானியத்தை அம்பிகை சன்னதியில் வைத்து அதை பிரசாதமாக சில இடங்களிலே வழங்குவார்கள். சாப்பிட்டால் புத்திரப்பேர் கிடைக்கும் என்பார்கள். இன்று அம்பிகைக்கு உகந்த நாள். ஆடிப்பூரத்தன்றைக்கு அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும் என்பார்கள். சரி, இன்றைக்கு நாக சதுர்த்தி என்றால் எப்படி அப்படின்னா, இன்றைக்கு நாம் நாகதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. நாகத்துக்கென்று சிறப்பு ஸ்தலங்கள் தமிழகமெங்கும் இருக்கின்றன. நம்முடைய ஜாதகத்திலே எந்த இடத்தில் ராகு இருக்கிறதோ, கேது இருக்கிறதோ, அதற்கேற்ற ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து நாம் வழிபடுகின்ற பொழுது அனுகூல ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளிலே வழிபட்டால் உடனடியாக பலன் கிடைக்கும். பொதுவாக திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுவுக்குரிய நட்சத்திரம். அதே போல அசுவதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவுக்குரிய நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரக்காரர்களும் நாக சதுர்த்தி அன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ராகு கேதுக்களை வழிபடலாம், அல்லது சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். ஜாதகத்திலே 2, 4, 6, 8, 12 ஆகிய இடங்களிலே, அதாவது 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களிலே இந்த சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் சர்ப்ப தோஷம் என்பார்கள். அதாவது திருமணத்தடை வாழ்க்கையிலே வரும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவாக இருக்கும், படிப்பிலே தடை வரும். பொதுவாக அனைத்திலும் தடை மேல் தடைகள் வருவதற்கு காரணமே இந்த ராகு கேதுக்களின் ஆதிக்கம் என்று போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்று. சில பேர் சொல்வார்கள் கேதுவை போல கெடுப்பானும் இல்லை என்று. எந்த கிரகமும் கெடுப்பதற்கென்று இல்லை. எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே. அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழையிலே என்று நான் சொல்லுவது வழக்கம். அதாவது ஒரு பாடல் உண்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று ஒரு பாடல். அது அன்னை வளர்ப்பதிலே தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறுகிறதாம். அதுபோல எந்த கிரகமாக இருந்தாலும் நீங்கள் கும்பிட்டால் கும்பிட்டவுடன் வரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. எனவே கிரகங்களை நாம் நன்றாக வணங்க வேண்டும், நல்லது சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்று சொல்லலாம். கேது ஒருவருக்கு லக்னத்தில் இருந்தால் நிறைய படிப்பு, கல்வி அறிவு, ஜோதிடம், ஆன்மீகத்திலே தெளிந்த சிந்தனை, புகழ், கீர்த்தி அவருக்கு கிடைக்கும். ராகு இருந்தால் அவர் கொட்டி கொடுப்பவர், கைவல்லிய பொக்கிஷக்காரகன் என்பார்கள். அப்படிப்பட்ட ராகு 2ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ இருந்தால் பொன் கொளிக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே. பணவரவு திருப்திகரமாக இருக்கும், பக்கபலமாக நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்திருப்பார்களாம். அப்படிப்பட்ட ராகு கேதுகளுக்கு உகந்த நாளாகவும் இந்த நாள் இருப்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அரவு கிரகங்களை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் உறவில் இருந்த பிரிவும் அகலும், நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டால் இன்பங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. நீங்கள் எதை எதிர்பார்த்து 2 நாட்களாக காத்திருந்தீர்களோ அதுக்குரிய பலன் இன்றைக்கு கிடைக்கும். தொடங்கிய காரியம் துரிதமாக நடைபெறும். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆடிப்பூரம், அம்பிகை வழிபாடு, நாக சதுர்த்தி, நாக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். தொழில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் மிகுந்த நல்ல முன்னேற்றங்கள் காணப்போகின்றீர்கள். வருமானம் உயரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புத சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே பொன் கொடிக்கும் நாள். புகழ் கூடும், பொருளாதாரம் பெருகும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டு. அயல் நாட்டிலிருந்து கூட ஆதாயம் தரும் தகவல் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி வலிமை குறைந்திருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். விட்டுப்போன வரங்கள் மீண்டும் வரலாம். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு புதிய பாதை உங்களுக்கு அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். இந்த நாள் அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உயர்வு உண்டு. இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. இல்லத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். சரி, பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள் போன்றவைகளும் நடைபெறலாம். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, வருமானம் உங்களுக்கு உயரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரம் தொழில் இந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். இன்று நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இல்லம் வருகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். பொருளாதார நிலை உயரும். அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். இன்று அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆடிப்பூரம் என்பதனாலே இன்று அதிகாலையில் தெற்கு நோக்கி அம்பிகையை நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. அது மட்டுமல்ல, தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சேமிப்பு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். விலையுந்த பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றங்கள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொருள் வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் நாள். பூமி யோகமும் உங்களுக்கு உண்டு. வாகனத்தில் பயணம் செய்யும் யோகமும் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூரங்களுக்கு நீங்கள் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக உங்களுக்கு வருமான உயர்வு போன்றவைகள் வரலாம். அதே நேரத்திலே 4ஆம் இடத்திலே ராகு. குடும்பத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். இதுவரை நீங்கள் 2 நாட்களாக எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறுவதற்கான நல்ல தகவல் இன்று கிடைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதனாலே தொழில் தொடங்கலாமா, உத்தியோகத்தில் நீடிக்கலாமா என்று சிந்தித்தவர்கள் ஒரே முடிவெடுத்து புதிதாக தொழில் தொடங்கலாம் என்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. எல்லா வழிகளிலும் இனிமை பயக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் நன்மை தர நாக வழிபாடு நன்மையை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை. எனவே எடுத்த முயற்சிகளில் வெற்றி, ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சுதந்திரமாக செயல்பட்டு உத்தியோகத்தில் கூட உங்களுடைய திறமையை படிச்சுட்டு காட்டுவீர்கள். எனவே அந்த அடிப்படையில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை படிச்சிடும். உங்களுடைய திறமையும் அங்கீகரிக்கப்படும். அதே நேரத்திலே ஊதிய உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வாங்கல் கொடுக்கல்களில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வர வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும். அந்த குரு பார்வை இப்பொழுது இருப்பதனாலே இதுவரை நீண்ட நாட்களாக நடைபெறாதிருந்த காரியங்கள் 1-2 இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். இன்று வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளபடியே. செவ்வாய் கேது 8ஆம் இடத்தில், அஷ்டமத்தில் கேது அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலே மிகுந்த அலைச்சல், ஆதாயம் குறையும், ஆரோக்கிய தொல்லை ஏற்படும், மனக்கவலை அதிகரிக்கும். அதில் இன்று சந்திராஷ்டமம் வேறு வந்துவிட்டது. எனவே சஞ்சலங்கள் அதிகரிக்கும். இனம் புரியாத கவலை மேலோங்கும். உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். வருமானம் வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். வீண் விரயங்கள் மட்டுமல்ல, வீண் பலிகளுக்கும் ஆளாக நேரிடும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். நீங்கள் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், ஆனால் அதே நேரம் குரு பார்வை ராசியில் பதிகிறது. எனவே உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டு. உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உதிரி வருமானங்களும் பெருகும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் அமையும். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே பிள்ளைகளுக்கு எதிர்பாராத விதத்தில் படித்து முடித்து வேலையில்லாமல் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலையும் கிடைத்து உதிரி வருமானமும் வரக்கூடிய சூழலும் இன்று தென்படும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம குரு, அர்த்தாஷ்டம சுக்கிரன், அர்த்தாஷ்டம புதன் 3 4 இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். இனம் புரியாத கவலை மேலோங்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. தாய் வழி ஆதரவு கொஞ்சம் குறையும். பெற்றோர்கள் உங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக உதவி செய்ய மாட்டார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு மற்றவர்கள் மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் விதம் நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். இருப்பினும் இன்றைக்கு நாக சதுர்த்தி ஆடிப்பூரம் என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நாக தெய்வங்களை நீங்கள் வழிபடுவதோடு அம்பிகையையும் வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.